அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் டெல்லியில் முகாமிட்டுள்ளது அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். பழனிசாமியை தொடர்ந்து டிடிவி தினகரனும் டெல்லி சென்றுள்ளார். அவர் அங்கு தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோரை சந்திக்கவிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் சூழலில் எடப்பாடி பழனிசாமியும் தனது பேட்டியில் அதனை சூசகமாக உறுதிப்படுத்தியிருந்தார். இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அமமுக இடம்பெறுவது உறுதியாகியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். கூட்டணியில் இருக்கும் யாருக்கும் பாஜகவால் நெருக்கடி கிடையாது, அனைவரும் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் என அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவுக்கு தொகுதி எண்ணிக்கை முக்கியமில்லை, யார் முதல்வராக இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியம் என்றார். யாருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் யாருக்கும் எங்களுடைய கூட்டணியில் எந்த நெருக்கடியும் யாருக்கும் கிடையாது. நாங்கள் சுதந்திரமாக செயல்படுவோம். அதாவது தொகுதி எத்தனைங்கிறது முக்கியமல்ல, யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பது முக்கியம். 2026 தேர்தல் கூட்டணி விவகாரத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் யாருடன் கூட்டணி என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என கூறிய அவர், திமுக அல்லது தாவேகாவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என பதிலளித்து சென்றார். ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று. தை பிறக்கும், அதுவே பொறுமையாக இருக்கு. உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அதே போல நிர்வாகிகள்லாம் வந்துட்டு ஏற்கனவே திமுக மற்றும் தாவேகா ரெண்டு சைடுமே கொடுத்திருக்காங்க. உங்களுடைய முடிவுகள் வந்து எப்படி இருக்க போகுது? பொறுமையா இருங்க, பொறுமையா தயவுசெய்து பொறுமையா இருங்க.